வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2021 கூட எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஜிகே கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரகதீஸ்வரர் கோயில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தஞ்சாவூர், தமிழ்நாடு. இந்த 5ஆம் தேதி கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. பிரகதீஸ்வரர் கோயில் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னா தஞ்சாவூர், தமிழ்நாடு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிகோ LIGOயின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் அலை அலைவரிசைன்னு கேட்குறாங்க. லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் அலை அலைவரிசை இதுதான் பார்த்தீங்கன்னா LIGOவோட விரிவாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலின் எந்த அமைப்புடன் நியூரான்கள் தொடர்புடையவை அப்படின்னு கேட்குறாங்க. மனித உடலின் எந்த அமைப்புடன் நியூரான்கள் தொடர்புடையவை அப்படின்னா நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் நியூரான் வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடணும், நரம்பு மண்டலம் ரிலேட்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா CSS அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேஸ்கேட் ஸ்டைல் சீட் அப்படின்றாங்க. கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டரில் இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச நடன நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல். சர்வதேச நடன நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறதுனா 29 ஏப்ரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷேட்ஸ் ஆஃப் ஷேஃப்ரான் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷேட்ஸ் ஆஃப் ஷேஃப்ரான் அதுக்கு பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஷபா நக்விங்கிறது அந்த புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் ஆஃப் ஷேஃப்ரான் என்ற புத்தகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோவாவின் முதலமைச்சர் யார். கோவாவின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் சாவந்த். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், அப்புறம் அவார்டு, அப்புறம் யார் யார் என்னென்ன பதவியில் இருக்கா, CEO யார், இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டோடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். அது ஷார்ட்கட்டோடு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புத்தாண்டு எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு புத்தாண்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏப்ரல் 14. இந்தியாவின் பழமையான துறைமுகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் பழமையான துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது வட்டமேசை மாநாடு அதில் பார்த்தீங்கன்னா யார் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கலந்து கொண்டா நம்ம மகாத்மா காந்தி அவர் கலந்துருப்பார். 2வது வட்டமேசை மாநாடு, அதாவது வட்டமேசை மாநாடு 1930 32 வரையில் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1931 டிசம்பர் 31 வரையில் நடந்திருக்கும். செப்டம்பர் 1931 டு டிசம்பர் 1931 வரையில் நடந்திருக்குங்க இந்த 2ஆம் வட்டமேசை மாநாடு. அதில் கலந்துட்டு யாருன்னா மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமது வயிற்றை எந்த அமிலம் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நம்ம வயிற்றை பாதுகாக்குது. நம்ம வயிறை பத்திரமாக எந்த ஒரு பொருள் கெட்டது எடுத்துக்கிட்டாலுமே அதை செரித்து நம்ம பாதுகாக்கிறது எதுனா அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃபா உலகக்கோப்பை 2018 வெற்றியாளர் யாருன்னு கேட்குறாங்க. பிரான்ஸ் நாடு தாங்க வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாடிக்கையாளர்களுக்கு சைபர் காப்பீட்டு அட்டையை தொடங்க பஜாஜ் ஒதுக்கீட்டில் எந்த வர்த்தக நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதுன்றாங்க. ஸோ பஜாஜ் நிறுவனத்தோட எந்த வர்த்தக நிறுவனம் இந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் டைப் பண்ணியிருக்கு அப்படின்னா எதுக்குன்னா சைபர் காப்பீடு. இந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்ன எதுங்கிறதுக்காக இந்த பஜாஜ் நிறுவனத்தோட யார் டைப் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனை சுற்றியுள்ள வான் அமைப்புகளின் பெயர் என்ன அப்படின்றாங்க. சரி, சூரியனை சுற்றி இருக்கிற அந்த கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சூரியனை சுற்றியுள்ள அந்த வானமைகள் பேர் என்னன்னா கோள்கள். சினிமாவில் திரையில் வடிவமைக்கப்படும் படம் அது என்ன படம்னு கேட்குறாங்க.
பொய்யான படமா இல்லை உண்மை படமான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான படம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎஸ்எஃப் இன் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்றாங்க. அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அஸ்தானா. ராகேஷ் அஸ்தானாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃபோட டைரக்டர் ஜெனரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஸ்டேடியம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. சிவாஜி ஸ்டேடியம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா F1 இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 இன் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரி கேஸ்லி. பெரி கேஸ்லி. F1 இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸில் யார் வந்து கார் ரேஸில் வின் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா பெரி கேஸ்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா புதைப்படிவங்களை பற்றிய படிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசியாலஜி, புதைப்படிவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்குறாங்க. முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிரால் ஜே கனியா. ஹிரால் ஜே கனியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46வது தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னா 18 நவம்பர் 2019 பதவி ஏற்றுக்கிட்ட இந்த சரத் அரவிந்த் பாப்டே. சரத் அரவிந்த் பாப்டே தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, 45வது தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய். 2018 இருந்திருப்பார். இப்போ ரீசெண்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2019 அரவிந்த் பாப்டே. அரவிந்த் பாப்டேங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா 2019 இருக்காருங்க. இவர் 46வது தலைமை நீதிபதி. முதல் தலைமை நீதிபதி ஹிரால் ஜே கனியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிலோவாட் மணி எதனுடைய யூனிட் அப்படின்னா ஆற்றலுடைய யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் மணி. புதிய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்றாங்க. காதர். புதிய வண்டல் மண் எப்படி அழைக்கப்படும்னா காதர்னு சொல்லி அழைப்பாங்க. வரலாற்றில் முதல் இந்திய பேரரசு என அழைக்கப்படும் சிறப்புமிக்க பெயரை பெற்றது எந்த பேரரசுனா மௌரிய பேரரசு தாங்க. வரலாற்றில் முதல் இந்திய பேரரசு என்ற சிறப்புமிக்க ஒரு இதை பெறுதுன்னா அது வந்து மௌரிய பேரரசு தான். CAA. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CAA அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது தலைமையில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்தச் சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்மார்ட் சிட்டி விருது 2020 உடன் யுனெஸ்கோ எந்த நகரத்தை அங்கீகரித்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டி விருது கொடுத்துருக்காங்க 2020க்கான ஸ்மார்ட் சிட்டி விருது அது யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க. எந்த நகரத்தை வந்து அங்கீகரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியன்னாவை தாங்க அறிவிச்சிருக்காங்க. அது ஸ்மார்ட் சிட்டியாக வந்து அறிவிச்சது பார்த்தீங்கன்னா வியன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது UNOவின் 8வது செயலாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பான் கி மூன். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பதவி விலகினாருங்க. இது 8வது செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா பான் கி மூன். அப்போ 9வது செக்ரட்டரி யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க அந்தோனியா குட்டர்ஸ். அந்தோனியா குட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 9வது செயலாளர் ரீசெண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்சின் என்சைம் உடலில் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பெப்சின் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் தான் இருக்குது. அப்போ HCl எங்கே இருக்குது, அதுவும் வயிற்றில் தான் இருக்குது. பெப்சின் எதில் இருக்குது, அதுவும் வந்து வயிற்றில் தாங்க இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. HCl வந்து வயிற்றை வந்து பாதுகாக்கும் பணியை செய்யுது. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிக நீண்ட சாலை பாலம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் மிக நீண்ட சாலை பாலம் எங்கே இருக்குன்னா தோலா சாடியா பாலம். இந்த தோலா சாடியா பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பூபன் ஹசாரிகா பாலம்னு சொல்லுவாங்க. பூபன் ஹசாரிகா பாலம்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அசாம் டு அருணாச்சல் பிரதேஷ் வரலும் போவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலா சாடியா பாலம் வந்து பார்த்திங்கன்னா லோஹித் ரிவர் எந்த நதின்னு பார்த்தீங்கன்னா லோஹித் நதியிலேருந்து இது போயிட்டுருக்குங்க. இந்த தோலா சாடியா பாலம் வந்து பார்த்திங்கன்னா லோஹித் நதியில் தான் போகுது. இது வந்து எந்த நதியோட கிளை நதின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியுடைய கிளை நதி தான் இந்த தோலா சாடியா பாலம் வந்து போயிட்டுருக்க இந்த லோஹித் நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது பார்த்தீங்கன்னா ஆந்திரா.
ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மாநிலம் உருவாக்கப்பட்டதுலேருந்து மொழியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1953 தாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எனாக்டட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. எனாக்டட் சட்டம் இயற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 31 ஆகஸ்ட் 1956. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 1956 இதில் தான் வந்து பார்த்துட்டு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது செயல்முறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 1956. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 1956. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோவாவின் தற்போதைய ஆளுநர் யாருன்னா சத்யபால் மாலிக். கோவாவின் தற்போதைய முதல்வர் யாரு? ஆளுநர் யாருன்னா சத்யபால் மாலிக். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் பதவியில் இருந்து விலகிய உலக வங்கி தலைவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் யோங் கிம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி வேர்ல்டு பேங்கோடைய தலைவராக இருந்து ரீசெண்டாக விலகினது யாருன்னா இந்த ஜிம் யோங் கிம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு தாங்க, தாமிரம். மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரியோலேட் என்பது எந்த தனிமத்தின் தாதுவாகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அர்ஜுனா விருதுகள் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டன? 1961 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் தி ஸ்போர்ட்ஸ் அதில் கொடுக்குறாங்க. அந்த கிரிக்கெட்லேயும் கேம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 29 ஆகஸ்ட் 2020 இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்து கொடுத்துருக்காங்க. பேர் நோட் பண்ணிக்கோங்க. திவ்யா காக்ரான், ராகுல், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரிஸ்லிங், ராகுல் அவேரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிராங் ஷெட்டி, இவங்க வந்து பேட்மிண்டன். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்விக்ரஜ் ராங்கிரெட்டி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான தூட்டி சந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அத்லெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சொன்னால் திவ்யா, அவங்க ராகுல், இவங்க எல்லாமே விரிஸ்லிங்கில் வந்துருவாங்க. சிராக் ஷெட்டி அண்டு சத்யவிக் ராங்கி ரெட்டி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் வந்துருவாங்க. தூட்டி சந்த் வந்து அத்லெட்டில் வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2020 கொடுத்துருக்க அர்ஜுன் அவார்டு. ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1961. நெக்ஸ்ட் கொஸ்டின். அஷ்டதிஜங்கள் எந்த மன்னரின் நீதிமன்றத்தோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயா என்ற மன்னருடைய நீதிமன்றத்தில் தான் இந்த அஷ்டதிஜங்களோட வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொபைல் தொலைபேசியில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் வங்கி எந்த வங்கியின் மூலம் தொடங்கப்பட்டது அப்படின்னா மொபைல் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா மொபைல் தொலைபேசியில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பேங்க் அப்படிங்கிற பெருமையை பெறுறது யாருன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்சத்தின் மிகப்பெரிய இருப்பு எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2020 நாஸ்காம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாஸ்காம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீஸ் கம்பெனிஸ். இதாங்க இந்த நாஸ்காம் சொல்கிறாங்க. நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறத நாஸ்காம். இதோட தலைவர் சேர்மனாக யார் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நியமிச்சிருக்காங்கன்னா 2020 யூவி பிரணவ் ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேஷனல் புக் ட்ரஸ்ட் எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1957. நேஷனல் புக் ட்ரஸ்ட் வந்து 1957. கத்தாருக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கத்தாருக்கான இந்திய தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் தீபக் மிட்டல்.
டிஆர் தீபக் மிட்டல். கத்தாருக்கான இந்திய தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் தீபக் மிட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான அணைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணை தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க நம்ம கல்லணை, கரிகாலன் கட்டின கல்லணை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய புள்ளி விவர நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. தேசிய புள்ளி விவர நாள் வந்து பார்த்திங்கன்னா 29 ஜூன். அதுதான் அறிவிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய புள்ளி விவர நாள் அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பிடிஎஃப் நல்லா டெய்லியும் வந்து டே பை டேயில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்டு தான் பிடிஎஃப். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படின்றாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கையடக்க ஆவணப்படிவம். கையடக்க ஆவணப்படிவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொங்கல் எந்த மாநிலத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் பிரபலமாக கொண்டாடுதுன்னா தமிழ்நாடு. பொங்கல் எந்த மாநிலத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த இதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்காய் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னா மணிப்பூரில் கொண்டாடுறாங்க. நான் வச்சுக்கோங்க, மணிப்பூர். சங்காய் பண்டிகை வந்து மணிப்பூர். சட்டசபை, அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சட்டசபை தொகுதி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்.சி. முகர்ஜி. இதை பற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. இந்த ஹெச்.சி. முகர்ஜிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சப்போ வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா இந்த ஹெச்.சி. முகர்ஜி. அப்போ பிரசிடென்ட் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதோடைய தற்காலிக தலைவரை யார் திருத்திருந்தாங்கன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா இது பண்ணியிருந்தாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 1946 நடந்துச்சுங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதில், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 1946 ஆரம்பிச்சதில் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ஹெச்.சி. முகர்ஜி, பிரசிடென்ட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேகாலயாவுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மஜுலி தீவு. அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குங்க. மஜுலி தீவு இது வந்து எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னா சுனித் சர்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. இந்த ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னா சுனித் சர்மா. சர்வதேச யோகா நாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22. சர்வதேச யோகா நாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரிபி கட்டோ வறுமையை அகற்று, கருத்து மற்றும் கோஷம். இந்த கருத்து மற்றும் கோஷம் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டட்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியின் 1971 தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்க இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கரிபி கட்டோங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எப்போனா 1971 இந்திரா காந்தியோட தேர்தல் பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் ரயில் எந்த ஆண்டில் ஓடிதுன்னு ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து எங்கே ஓடிச்சுன்னு கேட்குறாங்க. 1853 மும்பை டு தானே. கௌதமபுத்திரின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கௌதமபுத்திரின் குழந்தை பெயர் என்ன? கௌதமபுத்திரின் குழந்தை பருவ பெயர், நல்லா நோட் பண்ணி, குழந்தை பருவ பெயர், சைல்டுஹுட் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த். கௌதமபுத்திரின் குழந்தை பருவ பெயர் என்னன்னா சித்தார்த். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்குங்க. ஆசியன் டெவலப்மெண்ட் வங்கியோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 16வது பிரிக்ஸ் கூடுகை பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோஸ் பிரிட்டோ ட்ரையோஜோ. பிரிக்ஸோட தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோஸ் பிராடோ ட்ரையாஜோ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இரட்டை ஆட்சி முறைங்க. இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்துதுன்னு கேட்குறாங்க. இந்திய அரசு சட்டம் 1919. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த இரட்டை ஆட்சி முறை எடுத்து நிறைய போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1919. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்டா குகை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்குங்க. எலிஃபெண்டா குகை வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மகாராஷ்டிரா. பார்த்தீங்கன்னா மொத்தம் 58 கொஸ்டினுங்க. ஸோ ஃபுல்லாகவே ஆன்சர் கொடுத்துருக்கோம், நல்லா நீட்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஃபர்தராக நெக்ஸ்ட் டே எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக நம்ம வெற்றி உலகம் யூடியூப் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.